ஹலோ வெல்கம் காய்ஸ். நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ் மேடியிலேருந்து அடுத்த சீசன் ஆர்பி என்ன வரப்போகுதுன்னு தெரியாமல் இருக்க பிளேயர்ஸுக்கெலாம் வந்துட்டு நான் வந்து காட்ட போகிறேன் என்ன வரப்போகுதுன்னு. நானும் அதே எதிர்பார்ப்பில் தான் உட்காண்ட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்பி 17 நல்லா வரும் தான் நினைக்கிறேன். ஓகே வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வாட்ஸ் மேடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாங்க ஐஸ், இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். இன்ட்ரோ நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே போயிட்டாங்க ஐஸ். ஆர்பி 17 வந்து இருக்கோம் நம்ம இப்போ. ஓகே என்ன தந்திருக்காங்க ஆர்பி 1ல் வழக்கம் போல் ஒரு நார்மலான ட்ரெஸ் தந்திருக்காங்க ஐஸ். கேப்பு இது ஏதோ அந்தளவு ஓகே, எப்போ போல் சொதப்பியிருக்கானுங்க. ஆர்பியே இப்படி தந்தால் எப்படி ஆகும்? ஆர்பி கொஞ்சம் நல்லா தரலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரூட்டோட இது தந்திருக்காங்க ஓகே அதான் ப்ரோ, அந்த வில்லம்பு எடுத்து விட்டா வெடிப்பீங்க அதுக்கான ஸ்கின்னு. ஓகே நல்லா தான் இருக்குது, க்ரூட்டோட ஸ்கின் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த அப்டேட்டில் ஸ்கார்பியனுக்கு ஸ்கின் தந்திருக்காங்க. இல்லை புரியல எனக்கு. ஓகே அதாவது அந்த ஈவெண்ட்டில் இருக்க ஸ்கார்பியனுக்கு மட்டும் ஸ்கின்னு, இது ஈவெண்ட்டு மட்டும் இருக்குமா இல்லை மேபி இந்த ஈவெண்ட்க்கு அப்புறமே இந்த ஸ்கார்பியோ இந்த வெஹிக்கல் இதை கண்டினியூ ஆகுமா தெரியல எனக்கு. மேக்ஸிமம் இந்த ஈவெண்ட்டோட முடிஞ்சிடும் கைஸ், இந்த ஈவெண்ட்டோட முடிஞ்சிடும் வழக்கம் போல். ஆர்பி ஃப்ரீ அமௌண்ட் வந்து என்ன தந்துருக்கானுங்க ஆர்பி 15லனா இந்த ஒரு அக்கா டான்ஸ் ஆடுது. இல்லை பிஜிஎம்ஐக்கான மரியாதையே கெடுத்துறீங்களா டே, பப்ஜிக்கான மரியாதையே கெடுத்துறீங்களா. ஃப்ளைட் ஓரளவு பரவாயில்ல கைஸ், நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டை கொடுத்துருக்கானுங்க. ஓகே ஹெல்மெட் கைஸ், ஹெல்மெட் உண்மையாலுமே நல்லா இருக்குது கைஸ். எல்லாம் நீங்கள் ஹெச்டிஆரில் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மின்னுன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் நல்லா இருக்குது, ஹெல்மெட் சூப்பர் நைஸ். நீங்கள் கொடுத்ததுலே ஹெல்மெட் ஒருத்தா கொடுத்துருக்கீங்களா போடா, அந்த போடா அந்த மாதிரி இருக்குது ஹெல்மெட். ஓகே நல்லா தான் இருக்குது. பேராசூட் இது அந்தளவு சொல்லிக்கிற அளவு இல்லை கைஸ். ஓகே வழக்கம் போல் தந்துருக்கானுங்க கைஸ், அவ்வளோதான். MK12க்கு வந்து கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க கைஸ். MK12 கன்ஸ்கின் ஒர்த்து, பட் MK12 யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. கன்ஸ்கின் நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு 30 ஃப்ரீ எமௌண்ட். இந்த எமௌண்ட்டை போய் டேய் ப்ரோ என்ன ப்ரோ எமௌண்ட் இது? எக்ஸ்மேனாக மாறிட்டானா, நாய் மாதிரி ஓடுறான் எனக்கு. ஓகே எக்ஸ்மேன் லவர்ஸ், இந்த அமௌண்ட் எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி. குரூப் எழுக்கிறானுங்க, எக்ஸ்மேன் எழுக்கிறானுங்க. ஓகே ஆர்பி 40க்கான ட்ரெஸ் ஓரளவு நல்லா தான் இருக்குது. டிவி ஆடுது. ஓகே ட்ரெஸ்ஸு பரவாயில்ல. ஆர்பி 40க்கு ஓரளவு நல்ல ட்ரெஸ்ஸாகவே கொடுத்துருக்காங்க. அந்த காலிக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா எலும்பு கூடலாம் தொங்குது, தெரியுதுங்களா? பரவாயில்ல நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நரியோட மாஸ்க் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க ஆர்பி 40ல். ஓகே ஆர்பி 50ல் ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. டிபிக்கு தந்திருக்காங்க ப்ரோ, ஸ்கின்னு டிபிக்கு தந்திருக்காங்க ப்ரோ. வழக்கம் போல் வந்து ஏதோ ஒரு பிஸ்டலுக்கு தந்து ஏமாற்றாமல் டிபிக்கு தந்தது வந்து ஒரு நல்ல சாய்ஸுன்னு சொல்லிக்கலாம். பப்ஜி பரவாயில்ல. பப்ஜி டிபிக்கு ஸ்கின் இல்லாதவங்களுக்குலாம் வந்து இது ஒரு வரப்பிரசாதம், அப்கிரேட் ஸ்கின் வரணும்னு நினச்சிங்களா. ராயல் பாஸ் போட்டால் போதும். பரவாயில்ல, டிபி ஸ்கின் நல்லாவே இருக்குது கைஸ், உண்மையாலுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க டிபி ஸ்கின்னு. கில் ஃபீடு எப்படி இருக்குன்னா, கில் ஃபீடு பரவாயில்ல ஜொலிக்குது. ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்களா சென்ட்ரல் எலும்பு கூடு பரவாயில்ல ப்ரோ. டிபிக்கு ஸ்கின் எதிர்பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அப்கிரேட் ஸ்கின்னு ஓகே நல்லது. கில் ஃபீடோடு தந்திருக்கானுங்க. இது என்ன ப்ரோ செல்லாத்தா மாரியாத்தா அமௌண்ட் தந்திருக்காங்க ஆர்பி 55க்கு. ஓகே டன்னு, என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஜிஞ்சிக்கா ஓகே நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் ஸ்கின் தந்திருக்காங்க ஆர்பி 55ல். ஓகே நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஒர்த்து தான், பரவாயில்ல. 7 ஓகே பரவாயில்ல தான் ப்ரோ. நெக்ஸ்ட் ஆர்பி 60ல் ஒரு பேக் ஸ்கின் தந்திருக்காங்க ப்ரோ. பேக் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பேக்குமே ஹெச்டிஆர்லாம் வச்சு விளாடுங்கன்னா ஜொலிக்கும். பேக்குமே நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேக் ஸ்கின் நல்லா இருக்குது ப்ரோ, ஒர்த்து தான் பேக் ஸ்கின். வழக்கம் போல் ஆர்பி 65ல் வந்து ஒரு அவத்தாரும் அப்புறமா ஒரு எம்ப்ளமும் தந்துருக்கானுங்க. ஆர்கனமெண்ட் வந்து வருஷம் எதுக்கு தரானுங்கன்னே தெரில ப்ரோ. ராயல் பாஸ்க்கு ஆர்கனமெண்ட் தந்துடுறானுங்க ப்ரோ, அதை வச்சு ஏமாத்திடுறானுங்க.
RP 73ல் வந்து ஒரு குட்டை பாவாடை தந்துருக்காருங்க கைஸ். அந்த கத்தி அமௌண்ட் போட்டு பாருங்கள், மப்பும் மந்திரமும் தரமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரூட் பைக் ஸ்கின் தந்துருக்காங்க ப்ரோ. காளான்லாம் முளைச்சிருக்கியா டேங்க்கில்? ஐயோ என்னையா இது? பரவாயில்ல ப்ரோ. ப்ளூ கலர் காளான் பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் வண்டியிலே அங்கங்கே இருக்குது ப்ரோ. முன்னாடி பாரு ப்ரோ, குருவி உட்காந்துருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ கொடுத்துருக்கானுங்க? ஓகே, ஏதோ அந்த க்ரூட் மரம் அந்த கான்செப்டில் இருக்கனால ஒரு குருவியை இப்போ கொண்டாந்து உட்கார வச்சுட்டானுங்க. ஓகே தான் ப்ரோ. பைக் ஸ்கின்னு ஓகே, ஒர்த்து தான், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் RP 80ல் வந்து ஒரு ஃப்ரீ SKSக்கு ஸ்கின் தந்துருக்கானுங்க. பரவாயில்ல, சுமார் அந்த மாதிரி தந்துருக்கானுங்க. ஸ்மோக் ஸ்கின்னு ஒன்று தந்துருக்கானுங்க அப்கிரேட் ராயல் பாஸில். ஸ்மோக் ஸ்கின்னு சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது, நிஜமாக நல்லா தான் இருக்குது ஸ்மோக் ஸ்கின்னு, சூப்பர். நெக்ஸ்ட்டு எமௌண்ட் பார்ப்போம். RP 80ல் நேரம் டிபி ஸ்கின் மாறி. ஓ ஓகே ஓகே, டிபி ஸ்கின்னுக்கு ஒரு எமௌண்ட்டு ஒர்த்து தான், ஒர்த்து இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது டிபி ஸ்கின் எமௌண்ட்டும். ஓகே தான் கைஸ். நெக்ஸ்ட் யுசியில் பார்த்தீங்கன்னா என்னென்னா யுசி கொடுத்துருக்காங்க RP 90ல். சரி, ஏதோ பிஸ்டலுக்கு தந்து ஏமாற்றுவானுங்க. இந்த வாட்டி அப்கிரேட் ஸ்கின் டிபி தந்துட்டாங்க. ப்ரோ RP 100ல் தந்துருக்கிறது வந்து கலர் சேஞ்சிங் எக்ஸ்ட்ரா, இது வீ கலர். ஓகே, ஓரளவு நல்லா தான் கைஸ் இருக்குது. ஒரு மாதிரி மப்பு மந்திரமாக தந்துருக்கானுங்க. தந்துருக்கானுங்க நல்லா ஜிகி ஜிகி ஜிகின்னு பின்னாடி ஆட வேறு செய்யுது ப்ரோ. ட்ரெஸ்ஸை சொன்னேன் ப்ரோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நிஜமாக நல்லா தான் இருக்குது. காது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா தான் கைஸ் இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சு இவனுங்க RPயை விற்கணும்னு பார்க்குறானுங்க போல். எப்படியா RP எல்லார் தலையிலையும் கட்டிடணும் அப்படின்னு பார்த்துட்டு ட்ரெஸ் ஸ்கின் தந்துருக்கானுங்க. ஓகே கைஸ், மப்பு மந்திரமாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஓகே, ஆனால் என்னடா RP டேய், அப்போ தந்தீங்க பாரு RP, அதெல்லாம் வந்து வேதாவை பார்த்துருக்கியா? அந்த இவன் மட்டும் வேதாவை பார்த்தான்னு வச்சுக்கா, அப்படியே பேட்டில் டருன்னு ஒன்று கற்றுவான். வேதாவை பார்த்துருக்கியா? அந்த டைலாக் தான் ப்ரோ, அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ RP. இப்போ எல்லாமே பரவாயில்ல கைஸ். ஓகே கைஸ், யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த RP ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யார் எனக்கு தெரிஞ்சு இந்த RP விற்றுரும், சீரியஸாக சொல்லலாம் ப்ரோ. RP பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்த RP என்னென்ன வரணும்னு தெரியாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், பாய் 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 கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.